நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, இங்கே சில காம்பவுண்ட்ஸுக்கு அண்டர்லைன் பண்ண எலமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அசைன் ஆக்சிடேஷன் நம்பர் டு த அண்டர்லைன் எலமெண்ட்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து H4P2O7. இது ஆக்சுவலாக இதை பைரோபாஸ்போரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இந்த பைரோபாஸ்போரிக் ஆசிட்ல இருக்கிற பாஸ்பரஸுடைய ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. H4P2O7 அப்படின்னு சொன்னால் பைரோபாஸ்போரிக் ஆசிட். அதில் அண்டர்லைன்ட் எலமெண்ட் வந்து பாஸ்பரஸ், அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும். இப்போது இதில் 3 எலமெண்ட் இருக்குது. ஒன்று ஹைட்ரஜன், இன்னொன்று வந்து பாஸ்பரஸ், இன்னொன்று வந்து ஆக்சிஜன். இதில் பாஸ்பரஸுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மற்ற 2 எலமெண்ட்டோடைய ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு தெரியணும். ஆக்சிடேஷன் நம்பர்னால் இட்ஸ் நத்திங் பட் ஃபார்மல் சார்ஜ், அது நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஆல்வேஸ் +1 எக்ஸப்ட் ஹைட்ரைட்ஸ். ஹைட்ரைட்ஸில் தவிர எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +1. அப்போ 4 ஹைட்ரஜன் இருக்குது, 4 × +1. இப்போ நமக்கு பாஸ்பரஸுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாது, அதனால் அதை 2x வச்சுக்கோ அல்லது 2p வச்சுக்கோ. ப்ளஸ் 7 ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -2. எல்லாத்தையும் கூட்டினா 0. இது அனதர் ரூல். இப்போ இங்கே வந்து நம்ம 3 ரூலை யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன 3 ரூல்னு சொன்னால், ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் +1 எக்ஸப்ட் ஹைட்ரைட். சில நேரங்களில் ஹைட்ரஜனுக்கு -1 வரும். அது எப்போன்னா ஹைட்ரைட்ஸுக்கு. அப்போ ஹைட்ரஜனுக்கு +1 போட்டுக்கணும். 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுனா 4 × +1. we have to calculate the oxidation number of the phosphorus. அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஆக்சிஜனுக்கு எப்போவுமே ஆக்சிடேஷன் நம்பர் -2 போடணும், எக்ஸப்ட் சப் ஆக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, பெராக்சைடு. சில நேரங்களில் -2 வராது, அது எக்ஸப்ஷன் போல் வரும். அதுதான் வந்து ஆக்சிஜனுக்கு -2. அதே போல் ஒரு காம்பவுண்டில் இருக்கிற எல்லா ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பரையும் கூட்டினீங்கன்னா மொத்தமாக நியூட்ரல் காம்பவுண்டுக்கு ஈக்குவல் டு என்னது 0ன்னு போட்டுக்கணும். அது ஒரு ரூல். அப்போது 4 + 2p - 14 = 0. 2p = 14 - 4. அப்போ p = 10/2. அப்போ the oxidation number of phosphorus in H4P2O7 is 5. ப்ளஸ் சைனோட சொல்லணும், மைனஸ் சைனோட சொல்லணும், சைனோட தான் சொல்லணும். இப்போ இது முடிஞ்சிருக்கு. இதே போல் இப்போ நம்ம அடுத்த இது காம்பவுண்டே எடுத்துக்கிறோம். அடுத்த காம்பவுண்ட் வந்து என்னது நீங்களே சொல்லுங்கள். H2SO7. ஆக்சுவலாக டைசல்ஃபூரிக் ஆசிட்னு சொல்கிறது. இப்போ இதில் நீங்களே சொல்லலாமே, ஹைட்ரோஜன் இருக்கு. ஹைட்ரோஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் போடணும்? +1. அப்போ 2 ஹைட்ரோஜன் 2 × +1 +2s. அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் அண்டர்லைன்ட் எலமெண்ட். +7. ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? -2. எல்லா எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பரையும் கூட்டினா என்ன வரணும்? 0ன்னு வரணும். அப்போ 2s = இந்த 14 -14 அந்த பக்கம் போனால் என்ன ஆயிடுது? +14. அதே போல் இந்த +2 அந்த பக்கம் வந்தால் என்னது? -2. அப்போ 2 × s 12. அப்போ s = 12/2. அப்போ s = என்னன்னு சொல்லணும்? 6. This is the answer. சரிதானே? இது நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததான் இன்னொரு காம்பவுண்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதில் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் Fe3O4 புக்கில் என்ன இருக்கு பாரு, Fe3O4. இப்போ இதில் வந்து Fe கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ Fe 3Fe + 4. ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? -2. எல்லாத்தையும் கூட்டினா நம்ம என்ன வரணும்? 0. அப்போ 3Fe - 8 = 0. Fe = +8/3. அப்போ எவ்வளோ ஆச்சு? 8/3 2.66 ஆகுது. இப்போ இவ்வளோதான். இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +ஆகவும் வரலாம், -ஆகவும் வரலாம், 0 கூட வரும். அதே போல் ஃப்ராக்ஷன் கூட வரலாம். சரி, அதே போல் இப்போ நாம் இந்த 3 செட்டில் இருக்கிற காம்பவுண்டில் இருக்கிற அண்டர்லைன் எலமெண்ட், இதில்
கார்பன் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, இதில் கார்பன் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, இதில் குளோரின் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அதை படிச்சிடலாமா? இது ஃபார்மால்டிஹைட் கொடுத்துருக்காங்க. ஃபார்மால்டிஹைட் HCH1 என்ன? ஃபார்மால்டிஹைட். HCH1ன்றது ஃபார்மால்டிஹைட். HCH இதை என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க? Cக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ Hக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர்? +1. அதே போல கார்பனுக்கு Cன்னே வச்சுக்கோ. இன்னொரு H இருக்கு, அதுக்கு +1. ஆக்சிஜனுக்கு -2. எல்லா எலிமெண்டோட ஆக்சிடேஷன் நம்பரையும் கூட்டினா அந்த மாலிகுலர் காம்பவுண்ட்ல நியூட்ரல் மாலிகுல்ல என்ன வரணும்? 0. அப்ப C இந்த இடத்துல வந்து என்னாச்சு? -2 +2 ஆயிடுச்சு. இந்த +1 +1 -2 ஆயிடுச்சு. ஆக மொத்தம் என்னாச்சு? இங்க 0. இங்க கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நாம அடுத்த காம்பவுண்டுக்கு போகணும். ஃபார்மிக் ஆசிட். அடுத்த செகண்ட் காம்பவுண்ட் ஃபார்மிக் ஆசிட். HCOOH. ஃபார்மிக் ஆசிட் இது போல எழுதலாம் அல்லது HCOOH. இப்போ இதுல H +1 கார்பனுக்கு நாம கண்டுபிடிக்கணும். பிளஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ? -2. அப்போ இந்த ஹைட்ரஜன் +1 எல்லாத்தையும் கூட்டினா 0. அப்போ C இந்த -4 அந்த பக்கம் வந்தா +4, இது சேர்ந்தா -2. அப்ப கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்னது? +2. இது ஆன்சர். இப்போ அதே போல நமக்கு மூணாவது காம்பவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, HClO3. இந்த HClO3ல யாரோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும்? குளோரினுடைய குளோரின் அண்டர்லைன் பண்ணிருக்காங்க பாரு. Hக்கு வழக்கமா என்ன போடணும்? Clக்கு X வச்சுக்கணும். Cl பிளஸ் எத்தனை ஆக்சிஜன்? ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாத்தையும் கூட்டினா 0. அப்ப Cl இந்த -6 அந்த பக்கம் வந்தா +6, இந்த +1 அந்த பக்கம் வந்தா -1. அப்ப Cl +5. இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் ஆக்சிடேஷன் நம்பர் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.